கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆதாரத்தை நான் நாளைக்கே வெளியிட போறேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு திமுக காரங்க தான் காரணம் அப்படின்னு பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் வீடியோ பதிவு எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ பதிவை போய் பாருங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான ஆவணத்தை நான் வெளியிட போறேன். அந்த ஆவணத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அது 500 கோடி ரூபாய் கோயில் சொத்தை திமுக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு. 500 கோடி ரூபாய் சொத்து மதிப்பில்லான நிலம். அது என் உயிருக்கு எது நடந்தாலும் என்ன ஆனாலும் அது அமைச்சர் சக்கரபாணி தான் காரணம். அப்புறம் இன்னொருத்தர் முக்கிய காரணம். அந்த நபர் யாருன்னா, அவரோட பேரை வந்துட்டு நாளைக்கு நான் லீக் பண்றேன். அவர் தான் திமுக நத்தம் தொகுதிக்கு சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட பேர் எப்படி சொல்லலாம்னா, திருப்பரங்குன்றம் மலைய சில அயோக்கிய பயலுக வேற ஒருத்தருடைய மலைன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது யாருடைய மலைன்னு சொல்றாங்களோ அந்த பேரை கொண்டவர் தான் இந்த திமுக நத்தம் தொகுதியில சீட்டு கேட்கக்கூடிய நபர். 300 ஏக்கருக்கு மேல கூடிய ப்ராப்பர்ட்டி, சொத்து மதிப்பு 500 கோடிக்கு மேல. நாளைக்கு நான் டாக்குமெண்ட்ஸோட நான் வெளியிடுவேன். டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகேங்களா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த வருஷத்துல இருந்து நம்ம கிட்ட டாக்குமெண்ட் இருக்குன்னா, ஓஎஸ்ஆர் வந்துட்டு 1820, ஆர்எஸ்ஆர் பதிவேடு வந்துட்டு 1910 இருந்து 1920 வரைக்கும். அப்புறம் யூடிஆர் பதிவேடு வந்துட்டு 1984 இருந்து 87 வரைக்கும். அடுத்து அட் பிரசன்ட் வரைக்கும். ஓகேங்களா? எனக்கு எது ஆனாலும் அமைச்சர் சக்கரபாணியும் அவருக்காக கோயில் சொத்தா ஆட்டைய போட்ட அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல ஒருத்தரோட பேர் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்களே, அந்த பேர் கொண்ட நபர் தான் காரணம். நாளைக்கு வீடியோ வரும்.